டாக்டர் எனக்கு அல்சரா இருக்கு. ஸோ காலையில வந்து எங்க பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல சுடு தண்ணீல எலுமிச்சம்பழ பழ சாறை பிழிஞ்சு நான் குடிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு அல்சர் சரியாக மாட்டேங்குதே அப்படின்னா, கண்டிப்பா சரியாகாதுங்க. சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அ எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, கிரேப்ஸ் அப்புறமா வேக வைக்காத தக்காளி இதிலெல்லாம் அதிகமா இருக்கக்கூடியது. இது போய் ஆசிட் செக்ரீஷன் ஏற்கனவே அல்சர்ங்கிறது ஆசிட் அதிகமா இருக்கிறதுனால, இந்த பழங்கள் எல்லாமே ஆசிட் செக்ரீஷனை இன்னும் அதிகரிக்கும். அப்படி இருக்கும்போது அல்சர் சிம்டம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இன்னும் மோசம் தான் ஆகும். சுடு தண்ணியா இருக்கும்போது இன்னும் சிம்டம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அசிடிட்டி இருக்கிறவங்களோ, அல்சர் இருக்கிறவங்களோ தவிர்க்கணும். எலுமிச்சம்பழம், சாத்துக்குடி, கிரேப்ஸ், வேக வைக்காத தக்காளி இதெல்லாமே. ஸோ காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கலாம், பச்சை தண்ணி குடிக்கலாம். ஆனா சுடு தண்ணி குடிக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு, நீங்க நார்மலா காஃபி, டீ ஏதாவது குடிக்கிறீங்க அப்படின்னா, அல்சர் இருக்கிறவங்க அத குறைச்சுக்கிறது நல்லது. இல்லன்னா நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/4 லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா அத எடுத்துக்கிறது பெட்டர். சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணணும், அசிடிட்டி இருக்கிறவங்க.